உங்கள் குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்க தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மிடி, ஒட்டுப்பட்டி, குப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பில்பருத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவர் அங்கிருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நான் உள்ளூர்காரன், உங்களில் ஒருவன், நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்களை தேடி ஓடி வருபவன் என்றும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் நமது கிராமத்திற்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்துள்ளேன் என்று தெரிவித்த அவர், உங்கள் குரலை சட்டமன்றத்தில் பேச தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என தெரிவித்தார். பழனியப்பன் அவர்கள் நம்மளை நாடி வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம். அதாவது இந்த பகுதிக்கு ஹைஸ்கூல் நான் பெற்று தந்தவன் நான். அதே போல இங்கே இருக்கக்கூடிய சப் சென்டர், மெடிக்கல் சப் சென்டரை பெற்று தந்தவன் நான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காகவும் பல்வேறுபட்ட நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக காலை உணவு திட்டம் இந்த முறை 5வது வரைக்கும் கொடுக்குறோம், அதை 8வது வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை இதுவரை 1000 ரூபாய் வாங்கி வந்தோம். இப்போ நாம 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார்கள். மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 26ல் நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தல் வெற்றி பெற்று மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்ன நீங்க ஜெயிக்க வச்சாதான் நான் சப்போர்ட்டா இருப்பேன். சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக்கி நீங்கள் சொன்னாதான் உங்களுடைய கோரிக்கையில் சட்டமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு நிச்சயமாக உருவாக்கப்படும்.